மீனாவுக்கு ஆர்டருக்காக இங்கே கிடைச்ச பணத்தை இங்கே வீட்டில் எல்லாருமே மனோஜ் தான் திருடியிருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்த வேலையில தான் பார்வதி சொன்ன உண்மை எல்லாருக்கும் அதிர்ச்சி ஏற்படுத்துதுன்னது. ஏன்னா பார்வதி வீட்டுக்குள்ளே அந்த சமயத்தில் அந்த பணத்தை எடுத்துகிட்டு போனதே ரோஹிணி தான் உண்மையை பார்வதி வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுறாங்க. என்னம்மா ரோஹிணி, நீ தானே அந்த பணத்தை எடுத்துகிட்டு இருந்தேன், எங்கள் மனோஜ் மேலே எல்லாரும் பழி போடுறாங்க, ஆனால் உன் புருஷன் மேலே பழி போட்டா போட்டட்டும்னு நீ அமைதியாக இருந்துகிட்டு இருக்க, நீ எதுக்கு மீனா பணத்தை எடுத்தேன்னு இங்கே பார்வதி கேட்கும்போது வீட்டில் இருக்க எல்லாருக்கும் விஷயம் தெரிஞ்சு இங்கே ரோஹிணியை கண்ணா பின்னாடி திட்டமும் செய்கிறாங்க. இப்படி வீட்டில் இருக்க பணத்தை திருடுறதுக்கு உங்களுக்கு எப்படிங்க மனசு வந்தது? மீனா மட்டும் உதவாது, ஆனால் மீனாவோட பணம் மட்டும் உங்களுக்கு ரொம்ப உதவுதோ அப்படின்னு சொல்லி இங்கே ரோஹிணியை பார்த்து ஸ்ருதி ரொம்பவே அசிங்கப்படுத்துகிறாங்க. இங்கே ரொம்ப கேவலப்பட்டு நிற்கிறாங்க இங்கே ரோஹிணியால் இந்த அவமானத்தை தாங்கிக்கவும் முடியலை. ஏன்னா தினேஷ் பணம் கேட்டதுனால வேறு வழி இல்லாமல் தான் அந்த பணத்தை எடுத்திருக்காங்க. அதே நேரத்தில் எங்கள் மனோஜுக்குமே பணத்துக்காக அலைஞ்சிட்டு இருக்க தான் செஞ்சுருக்காரு. ராஜாராணியும் திரும்ப பணம் கேட்டு மிரட்டினதுனால இப்போ அதனால தான் மனோஜ் மேலே எல்லாருக்குமே சந்தேகம் வந்திருக்கு. ஆனால் பணத்தை எடுத்தது ரோஹிணி தான்ற விஷயம் வீட்டில் எல்லாருக்கும் தெரிஞ்சதுக்கு பிறகு வீட்டில் எல்லாமே ரோஹிணியை தான் கண்டபடி திட்டவும் செய்கிறாங்க. ஒரு அளவுக்கு மேலே பொறுக்க முடியாத மீனா, பணம் தானே ரோஹிணி உங்களுக்கு முக்கியம், உங்கள் புருஷன் என்னுடைய நகையை திருடினாரு, நீங்கள் என் பணத்தை திருடுனீங்க, ஆனால் இந்த வீட்டில் என்னை ரொம்ப கேவலப்படுத்துவீங்க அப்படின்னு மீனா இன்னுமே ரொம்ப அசிங்கப்படுத்தி ரோஹிணி முகத்தில் பணத்தை விட்டு வீசவும் செய்கிறாங்க.